ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்து பாண்டியன். இன்னைக்கு வீடியோல விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல 2000 ஆண்டு காலகட்டத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பணக்கார நபர் ஒருத்தர் நீண்ட நாட்களா திருமணம் ஆகாம இருந்திருக்காரு. அவருடைய 40வது வயதுல 20 வயது நிரம்பிய ஒரு அழகிய இளம் பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த பெண் அவருக்கு அன்பான மனைவியா அமையல. அதற்கு பதிலாக அந்த பெண்ணோட கள்ள காதலனோட சேர்ந்து அவரோட கணவனோட உயிரையே எடுக்கிற அளவுக்கு யமனாக மாறி இருக்காங்க. அப்படி அவர் கணவர் இறந்து போன அந்த மரணத்தை இயற்கை மரணம்னு சொல்லி ஒரு ஊரையே நம்ப வச்சிருந்திருக்காங்க. ஆனா அநியாயமா உயிரை விட்டவன் அமைதியா போக மாட்டான்ற பழமொழிக்கு ஏற்ப அப்படி இறந்து போன அந்த கணவரோட ஆன்மா அவருக்கு துரோகம் பண்ணின அவரோட மனைவியையும் அவளோட கள்ள காதலனையும் எப்படி கொடூரமா பழி வாங்குச்சுன்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட திருளியும் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீட்டுக்குள்ள நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவங்களை அந்த கிராமத்து மக்கள் இப்ப நினைச்சா கூட பயங்கரமா இருக்குன்னு அந்த சம்பவத்தை பத்தி பேசவே பயப்படுறாங்க. இன்னமும் அவங்க வாழ்ந்த அந்த வீடு பாலடைந்த நிலையில தூந்து போய் தான் கிடக்கு. இந்த வீடியோவை இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2000 ஆண்டு காலகட்டத்தில் அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அதே கிராமத்தை சேர்ந்த சந்துருன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணி இருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா சந்துருவோட கிராமத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம்ன்ற ஒரு பெரிய பணக்காரரோட பங்களால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிராமத்துல பன்னீர்செல்வத்தோட அப்பா மிகப்பெரிய செல்வந்தரா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவருக்குன்னு சொந்தமா நிலம், பொலம், தோட்டம்னு நிறைய இருந்திருக்கு. அவருடைய மறைவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் அவரோட அம்மாவோட சேர்ந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்திருக்காரு. பன்னீர்செல்வத்தோட அம்மா மகன் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு மிகப்பெரிய தொகையை கொடுத்து ஃபைனான்ஸ் பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. அவர் அந்த பணத்தை அவரோட கிராமத்தாருக்கும் பக்கத்து கிராமத்தாருக்கும் வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் பண்ணிட்டு வந்திருக்காரு. என்னதான் இந்த பன்னீர்செல்வம் அதிகார தோற்றத்துல கம்பீரமா இருந்தாலும் அவருக்குள்ள மிகப்பெரிய குறை ஒண்ணு இருந்திருக்கு. அதுதான் அவரோட ஜாதகத்துல இருந்த மூல நட்சத்திரம். பொதுவாவே மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சாமானியமா திருமணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பன்னீர்செல்வத்துக்கு 40 வயது ஆகியும் திருமணம் நடக்காம இருந்திருக்கு. பன்னீர்செல்வத்தோட அம்மா பார்க்காத ஜோசியம் இல்ல, பண்ணாத பரிகாரமும் இல்ல. ஆனாலும் அவருக்கு பொண்ணு அமையவே இல்லை. இது பன்னீர்செல்வத்துக்கும் அவரோட அம்மாவுக்கும் மிகுந்த மனவேதனையை அளிச்சிருக்கு. ஆனா காலம் சில நேரங்கள்ல மனிதனுக்கு எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு வரும். அதே போலதான் பன்னீர்செல்வத்தோட உறவினர்கள் மூலியமா பக்கத்து கிராமத்தை சேர்ந்த மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த கயல்விழின்ற பெண்ணோட ஜாதகம் கிடைச்சிருக்கு. அந்த பெண்ணோட ஜாதகத்திலையும் மூல நட்சத்திரம் இருந்திருக்கு. இவங்க 2 பேத்துக்குமே மூல நட்சத்திரம் இருந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு வசதி கம்மியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கும் திருமணம் அந்த கிராமமே அசந்து போற அளவுக்கு கோலாகலமா நடத்தி இருந்திருக்காங்க. இந்த கயல்விழிய பத்தி சொல்லணும்னா எந்த ஒரு ஆண் பார்த்தாலும் திரும்பி ஒரு முறை பார்க்கக்கூடிய அளவுக்கு அழகான பெண்ணா இருந்திருக்காங்க. மெல்லிய உடல்வாகு, நீளமான கருங்குந்தல், மான் போன்ற விழிகளை கொண்ட அந்த பெண்ணை பார்த்தாலே கயல்விழின்ற பேருக்கு பொருத்தமான பெண்ணாக இருந்திருக்காங்க. அந்த பெண்ணோட அழகு பாரம்பரிய தமிழ் பெண்களோட பெண்மையை நினைவுபடுத்துற மாதிரி இருந்திருக்காங்க. பன்னீர்செல்வத்தோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு பிறகு முற்றிலும் மாறி இருந்திருக்கு. கயல்விழி மேல ரொம்பவே பாசம் வச்சு உயிருக்கு உயிரா இருந்திருக்காரு. கயல்விழி என்னதான் கஷ்டப்படுற வீட்டுல இருந்து வந்திருந்தாலும் கயல்விழியை எந்த ஒரு வேலையும்
செய்ய விடாம ஒரு மகாராணி மாதிரி கவனிச்சுக்கிறாரு. கயல்விழியும் தன்னோட கணவர் தன்னோட வயசுல மூத்தவர்ன்ற பாகுபாடு இல்லாம உயிருக்கு உயிரா நேசிச்சிருந்திருக்காங்க. கயல்விழி கேட்காமலே அந்த பொண்ணுக்கு நிறைய பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்து ஆச்சரியப்படுத்துவாரு பன்னீர்செல்வம். அப்படித்தான் இவங்க ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிரா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில ஒரு நபர் ஊட புகுந்து இவங்களோட சந்தோஷத்தையே நிலைகுலைக்க போறாருன்னு அப்ப வரைக்கும் யாருமே எதிர்பார்க்கல. அவர்தான் அந்த கிராமத்துல கார் ஓட்டிட்டு வந்த மதியழகன்ற கார் டிரைவர். இந்த மதியழகனுக்கு ஒரு 30 வயது இருக்கும், திருமணம் ஆகாதவரா இருந்திருக்காரு. ஆரம்பத்துல லாரி டிரைவரா வேலை பார்த்துட்டு வந்த மதியழகன் சொந்தமா கார் வாங்குறதுக்காக இந்த பன்னீர்செல்வத்துக்கிட்ட அவரோட வீட்டு பத்திரத்தை அடமானமா வச்சு 1 லட்சம் ரூபாய் கடனா வாங்கி இருந்திருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் வட்டி காசு கொடுக்கறதுக்காக பன்னீர்செல்வத்தோட வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அந்த நேரத்துல பன்னீர்செல்வம் வீட்டுல இல்ல, வசூலுக்காக வெளியூருக்கு போயிருந்தாரு. அவரோட மனைவி கயல்விழி தான் வீட்டுல இருந்து வட்டி காசு அசல் தொகையெல்லாம் வாங்கி வரவு வச்சுட்டு வந்திருக்காங்க. மதியழகன் வட்டி காசு கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு முதல் முறையா அப்பதான் கயல்விழிய பார்த்திருக்காரு. கயல்விழியோட அழகுல மயங்கி வாயடைச்சு போயிருக்காரு. இப்படி ஒரு பேரழகியா, இவ்வளவு அழகான பெண்ணை தன்னோட வாழ்நாளிலே சந்திச்சதில்லையென்ற ஒரு ஏக்கத்தோட அவங்கள பார்த்திருந்திருக்காரு. கயல்விழி கிட்ட வட்டி காசு கொண்டு வந்திருக்கேன், பன்னீரண்ணே இல்லையான்னு கேட்டிருக்காரு. அதற்கு அவர் மனைவி அவர் வெளியூருக்கு போயிருக்காரு, காசை என்கிட்ட கொடுங்க, நான் வரவு வச்சுக்கிறேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. மதியழகனும் அந்த வட்டி காசை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. அப்படி வீட்டுக்கு போன மதியழகனுக்கு கயல்விழி மேல தீராத மோகம் ஏற்பட்டு இருந்திருக்கு. இதுக்காகவே எப்பெல்லாம் பன்னீர்செல்வம் வெளியூருக்கு கிளம்புறாரோ அந்த நேரத்துல தான் வட்டி காசு கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படி வட்டி காசு கொடுக்க வரும்போதெல்லாம் கயல்விழி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்திருந்திருக்காரு. கயல்விழியும் மதியழகனோட பேச்சுல மயங்கி இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல மதியழகன் கயல்விழி கிட்ட உங்களோட கணவர் உங்களுக்கு பொருத்தமானவரே இல்ல, உங்க 2 பேரையும் பார்த்தா அப்பாவும் பொண்ணும் மாதிரி தெரியுறீங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்க 2 பேத்துக்கும் ஜோடி பொருத்தம் நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை நான் சந்திச்சிருந்தேன்னா கண்டிப்பா உங்களை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதியழகன் சொன்ன அந்த வார்த்தையில கயல்விழி அவங்களையும் அறியாம ஈர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. மதியழகன் பேசுனதுல அவங்களையும் அறியாம அவர் மேல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சூழ்நிலையில தான் பன்னீர்செல்வத்தோட அம்மா உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. அவங்களோட இறப்புக்கு பிறகு மதியழகன் கயல்விழியோட சந்திப்பு அடிக்கடி தொடர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல சில நிமிடங்கள் மட்டுமே பேசிட்டு போன மதியழகன் நாட்கள் செல்ல செல்ல இந்த நட்பு மெதுவா ஒரு தவறான உறவா மாற ஆரம்பிக்குது. இருவரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு உறவுல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. கயல்விழிக்கு தாம் பண்றது தவறுன்னு தெரிஞ்சும் அந்த உறவை நிறுத்த முடியாம தொடர்ந்து இருக்காங்க. பன்னீர்செல்வம் வெளியூருக்கு போயிருக்க நேரங்கள்ல எல்லாம் மதியழகன் இவங்க வீட்டுக்கு வர்றத ஊர் மக்கள் நிறைய முறை பார்த்திருக்காங்க. இதை எப்படி பன்னீர்செல்வத்துக்கிட்ட போய் சொல்றது, பெரிய இடத்து விவகாரம், நமக்கு எதுக்குன்னு அமைதியா இருந்திருக்காங்க. ஒரு நாள் பன்னீர்செல்வம் வெளியூர் வசூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து அவசர அவசரமா கிளம்பி இருந்திருக்காரு. அவர் கிளம்பின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மதியழகன் வேகமா கயல்விழி வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு கயல்விழி கூட உல்லாசமா இருந்திருக்காரு. அப்படி வசூலுக்கு போய்கிட்டு இருந்த பன்னீர்செல்வம் பாதி வழியிலே வீட்டுல ஒரு முக்கியமான நோட்டை மறந்து வச்சிட்டோம்னு அதை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்தவரு வாசல்ல மதியழகனோட கார் நிக்கிறத பார்த்திருந்திருக்காரு. சரி, வட்டி காசு கொடுக்க வந்திருப்பான் போல நினைச்சு எதேச்சியா வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திருக்காரு. அப்படி வந்தவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. வீட்டு வாசல்ல மதியழகனோட செருப்பு இருந்திருக்கு. வீட்டோட கதவு உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்திருக்கு. அதை பார்த்த பன்னீர்செல்வத்துக்கு இடியே விழுந்த மாதிரி இருந்திருக்கு. நம்மளோட ஆசை மனைவி நமக்கு தெரியாம துரோகம் பண்ணுவாளான்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணாம யாரையும் தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய பெட்ரூம் ஜன்னல் பக்கம் போய் பார்த்திருந்திருக்காரு. அங்க அவர் பார்த்த காட்சியில உறைஞ்சு போய் நின்றிருந்திருக்காரு. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தாருன்னா மதியழகனும் கயல்விழியும் கணவன் மனைவி போல உறவுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துறாரு. அதை பார்த்து அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, உலகமே இருண்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. வேகமா முன்னாடி வந்து வீட்டு கதவை தட்டி இருந்திருக்காரு. கயல்விழி பயத்தோட வந்து கதவை திறந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து சோஃபால அமைதியா உட்கார்ந்தவரு கயல்விழி கிட்ட மரியாதையா அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. இனிமே அவன் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு கோபத்துல கத்தி இருந்திருக்காரு. மதியழகன் பெட்ரூம்குள்ள இருந்து வேகமா வெளியே ஓடி இருந்திருக்காரு. இந்த சம்பவத்துல பன்னீர்செல்வம் மனதளவுல உடைஞ்சு போயிருந்தாலும் கயல்விழி மேல இருந்த பாசத்தினால பொறுமையா பேசி இருந்திருக்காரு. கயல்விழி, உன் மேல நான் உசுரையே வச்சிருக்கேம்மா. இந்த கிராமத்துக்குள்ள நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதை
மரியாதையும் இருக்கு, தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதமான்னு சொல்லி அழுதுருக்காரு. உடனே கயல்விழி பன்னீர்செல்வத்தோட காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டிருக்காங்க. என்னங்க, என்னை மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அழுது மன்றாடி இருக்காங்க. பன்னீர்செல்வமும் அதை மறந்து மன்னிச்சு விட்டுறாரு. என்னதான் கயல்விழியும் மதியழகனும் பிரிஞ்சிருந்தாலும் மனதளவுல தாங்க முடியாத மனவேதனையில இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேரும் சந்திக்காம பிரிஞ்சது போலவே இருந்திருக்காங்க. பன்னீர்செல்வமும் தன்னோட மனைவி திருந்தி ஒழுக்கமா இருக்கான்னு நினைச்சிட்டு நம்பி வெளியூர் வசூலுக்கு போயிருந்திருக்காரு. இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த மதியழகன் பன்னீர்செல்வம் வீட்டுல இல்லைன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு கயல்விழியை சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி கயல்விழியை சந்திச்சதும் நீண்ட நாளா பிரிஞ்சிருந்த ஏக்கத்துல ரெண்டு பேரும் மறுபடி உல்லாசமா இருந்திருக்காங்க. அப்பதான் மதியழகன் கயல்விழி கிட்ட ஒரு திட்டத்தை சொல்லி இருந்திருக்காரு. இன்று இரவு 12 மணிக்கு நான் வீட்டுக்கு வர்றேன், பன்னீர்செல்வம் அசந்து தூங்கும் போது அவரை தீத்து கட்டிடலாம்னு. அந்த மரணம் இயற்கை மரணம் தான் ஊர் உலகத்தை நம்ப வச்சிடலாம்னு சொல்லி இருக்காரு. கயல்விழி கிட்ட பேசி முடிச்சிட்டு நான் நைட்டு 12 மணிக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. அன்று சாயங்காலம் வசூல் முடிச்சிட்டு பன்னீர்செல்வம் வீட்டுக்கு வந்திருக்காரு. இரவு உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் தூங்கி இருந்திருக்காங்க. அப்படி படுத்த கொஞ்ச நேரத்திலே பன்னீர்செல்வம் புரட்டை விட்டு அசந்து தூங்கி இருந்திருக்காரு. கயல்விழி மட்டும் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சரியா இரவு 12 மணி அளவுல தெருவுல நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்டிருக்கு. கயல்விழி கட்டில இருந்து மெதுவா இறங்கி மெயின் கேட்டு கிட்ட வந்திருக்காங்க. மதியழகன் கேட்டு கிட்ட வந்து நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. மெதுவா அவர் பக்கத்துல போய் கதவை திறந்து விட்டுருக்காங்க. மதியழகன் சத்தம் இல்லாம பூனை மாதிரி பதுங்கி பதுங்கி வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. படுக்கை அறையில பாத்திருக்காரு. பன்னீர்செல்வம் அசந்து தூங்குறது தெரிஞ்சிருக்கு. மதியழகன் கயல்விழி கிட்ட மெதுவான குரல்ல நான் போய் முதல்ல மூச்சை அமுக்குறேன், நீ காலை மட்டும் பிடிச்சுக்கன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு கயல்விழி என்னது காலை நான் பிடிக்கணுமா, என்னால முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு மதியழகன் வேற வழியே இல்ல, நீ காலை பிடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா கட்டில படுத்திருந்த பன்னீர்செல்வத்துக்கு பக்கத்துல போய் தலகாணியை எடுத்து அவர் மூஞ்சில வச்சு அமுக்க ஆரம்பிச்சிருக்காரு. கயல்விழி துண்டை அவர் காலில் கட்டி இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. இவங்களோட இந்த கொலைவேறி செயல்னால பன்னீர்செல்வம் உயிருக்காக பயங்கரமா போராடி இருந்திருக்காரு. ஒரு 10 நிமிஷம் போராட்டத்துக்கு பிறகு உயிர் பிரிஞ்சிருது. வந்த வேலை முடிஞ்ச சந்தோஷத்துல மதியழகன் உன்னோட கணவர் மாரடைப்பால தான் இறந்தாருன்னு ஊர் உலகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் கயல்விழி ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அழுது ஒப்பாரி வச்சிருந்திருக்காங்க. தன்னோட கணவர் மாரடைப்பால தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அழுதுருக்காங்க. உறவினர்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி வரவழைச்சு அந்த மரணம் இயற்கை மரணம் தான் எல்லாரையும் நம்ப வச்சு பன்னீர்செல்வத்தோட உடலை அடக்கமும் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் மதியழகன் கயல்விழியோட வாழ்க்கையில அமானுஷ்ய அலை அடிக்க போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பன்னீர்செல்வம் இறந்து 3வது நாள் காரியம்லாம் பண்ணி முடிச்சிட்டு சொந்தக்காரங்கெல்லாம் அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுல கயல்விழி மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க. அன்று இரவு ஒரு 7:30 மணி இருக்கும். மதியழகன் தைரியமா கயல்விழியை பார்க்கறதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. கயல்விழி மதியழகனை சத்தம் போட்டிருக்காங்க. உடனே இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா ஊர்க்காரங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துராதான்னு சொல்லி பயங்கரமா திட்டி இருந்திருக்காங்க. ஆனா மதியழகன் கயல்விழி மேல இருந்த மோகத்தினால எதையுமே சட்டை பண்ணாம அவங்கள படுக்கை அறைக்கி இழுத்துட்டு போயிருக்காரு. ரெண்டு பேரும் உல்லாசமா இருந்திருக்காங்க. முடிச்சிட்டு ரெண்டு பேரும் நல்லா அசந்து தூங்கி இருந்திருக்காங்க. நள்ளிரவு 12 மணி இருக்கும். வாசல்ல நாய்கள்லாம் ஊளையிடுற சத்தம் கேட்டிருக்கு. அப்போ வீட்டு காம்பவுண்ட் கேட்டுக்குள்ள யாரோ நடந்து வர்ற மாதிரி காய்ந்த சருகுகள்ல சரக் சரக்குன்னு சத்தம் கேட்டிருக்கு. கயல்விழி அந்த சத்தத்தை நல்லா உத்து கேட்டிருக்காங்க. இப்போ அந்த சத்தம் இவங்க பெட்ரூமுக்கு வெளியில ஹால்ல கேட்டிருந்திருக்கு. தொண்டைய யாரோ செருமிக்கிட்டே நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட கயல்விழிக்கு பயங்கர சாக்கு. என்ன காரணம்னா அந்த சத்தம் இறந்து போன பன்னீர்செல்வத்தோட சத்தம். பன்னீர்செல்வம் உயிரோட இருக்கும்போது எப்பவுமே தொண்டைய ஒரு மாதிரி செருமிக்கிட்டே இருப்பாரு. அதை கேட்ட கயல்விழிக்கு பயத்துல முகமெல்லாம் குப்புன்னு வேர்த்து இருந்திருக்கு. வேகமா மதியழகனை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா மதியழகன் பயங்கர டயர்ட்ல அசந்து தூங்கி இருந்திருக்காரு. அப்போ அந்த பெட்ரூமோட கதவு தானா திறந்திருக்கு. வாசல்ல ஒரு வெள்ளை கலர் உருவம் புகை மூட்டை மாதிரி நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. கயல்விழி அந்த உருவத்தை நல்லா உத்து பார்த்திருக்காங்க. அது இறந்து போன பன்னீர்செல்வத்தோட ஆன்மாவே தான்.
அது கரகரப்பான குரல்ல, ஏண்டி உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சனே, இப்படி என்னை அநியாயமா கொன்னுட்டியே, அடுத்தவன் கூட நீ சந்தோஷமா இருக்கலான்னு பாத்தியா, உன்னை நான் விடமாட்டேன்னு சொன்னதும் கயல்விழி வீச்சுன்னு அலறி கத்தி இருந்திருக்காங்க. கயல்விழி கத்துனதுல மதியழகன் முழிச்சறாரு. என்னாச்சு கயல், எதுக்காக இப்படி கத்துறன்னு பதட்டத்தோட கேட்டு இருந்திருக்காரு. கயல்விழி வேர்த்து போய் ஒரே நடுக்கத்தோட, என்னங்க இறந்து போன என்னோட கணவர் ஆன்மாவா வாசல்ல வந்து நின்னாருங்க, உன்னைய பழி வாங்காம விடமாட்டேன்னு சொன்னாருங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கு மதியழகன் சிரிச்சுக்கிட்டு, போடி லூசு, பேயாவது பிசாசாவது, நீ உன்னோட கணவனோட நினைப்பிலே இருந்திருப்ப, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு சொல்லி இருக்காரு. நீயே பயந்து காட்டி கொடுத்துறாத, தைரியமாரு, நான் உனக்கு துணைக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கி இருக்காங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மதியழகன் கயல்விழி கிட்ட, சாத்தூர் வரைக்கும் இன்னைக்கு ஒரு வாடகைக்கு நான் போயிட்டு வர்றேன், நான் வர்றதுக்கு நைட் ஆயிரும், நான் நைட்டு வந்து உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. இப்போ வீட்டுல கயல்விழி மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அன்றைய தினம் மதியழகன் சாத்தூர் வாடகையெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிராமத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போ நேரம் சரியா இரவு 9 மணி இருக்கும். வண்டியில இருந்த மியூசிக் சிஸ்டத்துல பழைய பாடல்களை கேட்டுக்கிட்டே வந்திருக்காரு. அப்போ எதேச்சியா திடீர்னு ரியர் வியூ மிரர்ல பாத்திருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. அப்போ அந்த கண்ணாடியில அவர் அங்க என்ன பார்த்தாருன்னா, இறந்து போன பன்னீர்செல்வத்தோட ஆன்மா பின் சீட்ல உட்காந்து மதியழகனையே முறைச்சு பாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து பயந்து போன மதியழகன் சடனா வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருந்திருக்காரு. பின் சீட்டு காலியாத்தான் இருந்திருக்கு, அங்க யாருமே இல்ல. அப்பவே மதியழகனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் ஒண்ணு தொத்திக்குது. நேத்து நைட்டு கயல்விழியும் இதே மாதிரி தானே சொன்னா, ஆனா நம்ம அப்ப நம்பலையே, அது என்னவா இருக்கும், வண்டியை இப்படியே ஓட்டலாமா இல்ல இறங்கி ஓடிடலாமான்னு யோசிக்கிறாரு. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மன பிரம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு வண்டிய வேகமா ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வண்டிக்குள்ள அந்த இன்ஜினோட சத்தத்தையும் மீறி அந்த ஆன்மாவோட குரல் கேட்டிருந்திருக்கு. என்ன கொன்னுட்டு என் பொண்டாட்டியோட சேர்ந்து என்னோட சொத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சியா, அது ஒரு காலமும் நடக்காதுன்னு சத்தமா கத்தி இருக்கு. இப்போ மதியழகன் வண்டியை ஓட்டிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்த்திருந்திருக்காரு. பின்னாடி அந்த உருவம் இல்ல, ஆனா இவருக்கு பக்கத்து சீட்ல யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த காருக்குள்ள ஏசி போடாமலே பயங்கர குளிர்ச்சியா இருந்திருக்கு. அப்படி அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த ஆன்மா எதிர்பாராத நேரத்துல மதியழகனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கு. அதுல பயந்து போன மதியழகன் காரை தாறுமாற ஓட்டிக்கிட்டு போய் முன்னாடி போய்கிட்டு இருந்த லாரி மேல வேகமா கொண்டு போய் மோதி காரு புரண்டு கீழே விழுந்திருக்கு. அந்த விபத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த மதியழகனை லாரி டிரைவர்கள்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. மதியழகன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க விஷயத்தை கேள்விப்பட்ட அவரோட நண்பர்கள் மதியழகனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. மதியழகன் தன் நண்பர்கள் கிட்ட நான் பண்ணின பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இருக்காரு. அதே நேரத்துல இங்க வீட்டுல கயல்விழி தன்னோட காதலனோட வருகைக்காக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு காத்திருந்திருக்காங்க. அன்றைய தினம் அமாவாசை, வெளியில பலத்த காத்தோடு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. கயல்விழி கதவு ஜன்னல்களை எல்லாம் சாத்திட்டு ஹால்ல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஜன்னல்கள்லாம் ஓபன் ஆகி படபடபடன்னு அடிச்சிருக்கு. ஒரே நேரத்துல எல்லா ஜன்னல்களும் திறந்து படபடன்னு அடிச்சதுனால பயந்து போன கயல்விழி வேகமா அந்த ஜன்னல் கதவுகளை மூடுறதுக்காக பக்கத்துல போயிருந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சந்தன ஸ்மெல் வந்திருக்கு. அந்த பர்ஃபியூம் தான் பன்னீர்செல்வம் உயிரோட இருக்கும்போது உபயோகிப்பாரு. அந்த வாசனையை மோந்து பார்த்த கயல்விழி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. தன்னோட கணவரோட ஆன்மா தான் இப்போ வீட்டுக்குள்ள வந்திருக்குன்னு வேகமா பெட்ரூம்குள்ள ஓடி போய் கதவை தாழ்பால் போட்டிருந்திருக்காங்க. அந்த பெட்ரூமோட ஒரு மூலையில போய் ஒண்டி நின்னுகிட்டு பயத்துல நடுங்கிக்கிட்டே நின்று இருந்திருக்காங்க. இப்போ அந்த பெட்ரூம்ல இருந்த ஆளுயர ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி அப்படியே கீழே விழுந்து சுக்கு சுக்கா நொறுங்கி இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் கீழே விழுந்ததும் கயல்விழி பயத்தோட எல்லைக்கே போயிருந்திருக்காங்க. பயத்துல கத்தி இருக்காங்க. எல்லா துண்டுகள்லயும் இறந்து போன பன்னீர்செல்வத்தோட முகம் தெரிஞ்சிருக்கு. நிமிந்து பார்க்கும்போது பன்னீர்செல்வத்தோட ஆன்மா வெள்ளை கலர்ல புகை மாதிரி நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த ஆன்மா கரகரப்பான குரல்ல ஊருக்கெல்லாம் பணம் கொடுத்து வட்டி வசூல் பண்ணுவேன், நீ எனக்கு பண்ணின துரோகத்துக்கு உன்னோட உயிரை வட்டியா எடுக்க போறேன்னு சொல்லி இருக்கு. அப்படி அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே தரையில விழுந்த ஒரு கண்ணாடி துண்டு வேகமா பறந்து வந்து கயல்விழியோட கழுத்துல குத்தி இருக்கு. கழுத்துல அந்த கண்ணாடி சில்லு குத்தி ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிச்சிருக்கு. கயல்விழி துடிதுடிச்சு ரத்த வெள்ளத்துல
அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில மதியழகனோட நண்பர்கள் கயல்விழியோட மரணத்தை பத்தி மதியழகன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அன்றைய தினமே மதியழகனும் சிகிச்சை பலனின்றி ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிடுறாரு. அநியாயமா செஞ்ச தவறுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்குங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு பிறகு பன்னீர்செல்வத்தோட சொந்தக்காரங்க அந்த வீட்டுல வந்து தங்கி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல யாராலையுமே தங்க முடியல. பல அமானுஷ்யங்கள் தொடர்ந்து அந்த வீட்டுல நடந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அவங்களும் அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி போயிடுறாங்க. இப்ப வரைக்கும் அந்த வீட்டுல யாராலையும் தங்க முடியல. இன்னமும் அந்த கிராமத்துல அந்த பாலடைந்த பங்களா பூட்டிய நிலையில இருப்பதாகவும், இரவு நேரங்கள்ல ஒரு ஆணோட கோபமான கர்ஜனையும் ஒரு பெண்ணோட அலறல் சத்தமும் கேட்பதாக அந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.